ச்சே, எங்க போய் தொலைஞ்சாங்களோ. ஒரு குடம் தண்ணி எடுத்து வைக்க இந்த வீட்டுல ஆளு கிடையாது. எல்லா இழவையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. ஆத்தி ஆத்தி ஆத்தி, என்ன வீடே காலியா கிடக்கு. எங்க? ஐயோ சீதா, அடியே சீதா, சீதா எங்க போன இந்த லூசு? யோ யோ, இங்க என்ன நடக்குது? எங்கயா அவ? கேக்குறவன கேணச்சியா? பதில் சொல்லியா? நீ கேட்ட எந்த கேள்விக்கு பதில் வேணும்? எனக்கு பிறந்தாலே அந்த லூசு, அது எங்கயா? அவளை கட்டிக்கிட்டானே அந்த கேணப்பைய எங்க? வீடே காலியா கிடக்கு. எங்கயா போனாங்க? அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னது? யாரியா? நீ பெத்த அந்த லூசும் அவளை கட்டிக்கிட்ட அந்த கேண பயலும். என்னையா சொல்ற? நிஜமாவா? நிஜமா அலமேலு. அடி பாவி, அவ அந்த அளவுக்கு ஆளாயிட்டாளா? ஏயா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன தைரியம் இருந்தா அப்படி போவா? புருஷன் கூப்பிட்டாரு, கிளம்பிட்டார். அவ புருஷன் பேச்ச மதிக்கிறா. அதுக்கு நாம சந்தோஷப்படணும் அலமேலு. நீ ஏயா பேச மாட்ட? உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ஏயா, அந்த கழுத சீக்கு வந்து கிடந்தப்ப அந்த புருஷனாய வந்து பார்த்தா நான் தானே அவளை பார்த்தேன். இப்ப எங்கேந்தியா வந்த அந்த புருஷன்? பொல்லாத புருஷன். எல்லாம் அந்த கிறுக்கு பையன் இருக்கானே, அவனை சொல்லணும். அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி இவ போயிருக்காளே. லூசு கழுத, லூசு. ஏயா, இங்க ஒருத்தி மகளை காணும்னு கத்திட்டு இருக்க, நீ எந்த அதிர்ச்சி இல்லாம நின்னுட்டு இருக்க? எனக்கு தெரியுயா, நீயும் கூட சேர்ந்து அவளை கடத்தி விட்டுருப்ப. நீயும் அந்த லூசு கூட சேர்ந்து களவாணித்தனம் பண்ணிட்டு இருந்த ஆளு தானே? நீ செஞ்சிருப்பயா, செஞ்சிருப்ப. ஐயோ, அநியாயமா என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யோ, அந்த பொண்ணு ரஞ்சினி அவங்க ஆளுங்களோட வந்துட்டாயா? நீ பாட்டுக்கு ஏதாவது ஏடா கூடமா பேசி தொலைக்காத. யோ, நீ முதல்ல படியில ஏறியா, மேல போ. அவங்க பாக்கிறதுக்குள்ள போ. போயா. வர்றவங்க கிட்ட நீ ஏதாவது பேசி கீசி தொலையாத. சீக்கிரமா கலட்டிட்டு போயா. நான் என்னத்த பேச போறேன்? உன் ஊம குசும்ப பத்தி எனக்கு தெரியாதா? நீயும் வாயும். ஜுடே பாஸ்கரா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒழுங்கு எடுத்து போடு. எங்க பாரு துணி. யாரு? ரஞ்சினி அவங்க ஆளுங்களோட வராடா, சீக்கிரம். பாத்து இருங்க ஆண்டி. வாங்க அங்கிள். வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரங்க. வாங்க. இல்ல, செருப்பு இருக்கட்டும். அப்படியே வாங்க ப்ளீஸ். கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. எங்க வீடு வந்து உங்க வீடு மாதிரி பெரிய வீடு இல்லைங்க. ரொம்ப சின்ன வீடு தான். சின்ன வீடா இருந்தானுங்க, வீட்டோட அளவா முக்கியம், அதுல இருக்கிற மனுஷங்க தான் முக்கியம். ரொம்ப வாஸ்தவமான பேச்சுங்க. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான். ரஞ்சனி வரும்போதே சொன்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப தங்கமான மனுஷங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? வரும்போது சாப்பிட்டு தான் வந்தோமா. அவர்தான் பாஸ்கரோட அப்பா. ஓ, அப்படியா? ஹலோ சார். ஹலோ. நிச்சயதார்த்தத்துக்கு சாரு. அதான் அன்னைக்கு நீங்க கேட்டீங்களே, நான் கூட சொன்னேனே, அவருக்கு உடம்பு முடியல, மூட்டு வலி, அதான் வீட்லயே இருக்காருன்னு. எஸ் 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 சொன்னீங்கல்ல. என்ன சார், இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? முடியல சார், நிஜமாவே உடம்பு சரியில்லை. இட்ஸ் ஓகே.
நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க தப்பா எடுத்துக்காட்டி நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? ப்ளீஸ் கேளுங்க. உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைங்கிறது ஓகே, ஆனா நீங்க அப்செட்டா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எனி ப்ராப்ளம்? அதுல ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம். நீங்க அதை அவாய்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பட்டது, அதனால தான் கேட்டேன். சார் ப்ளீஸ் மறக்காம சொல்லுங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்றதை விட ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம். ஐ எம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வெட்டிங். என் பையனுக்கு இது 2வது கல்யாணம். இந்த பொண்ணுக்கும் இது 2வது கல்யாணம். சோ ஒரு பெரிய அளவுல இதை பேசுறதுக்கோ இல்ல சந்தோஷப்படுறதுக்கோ இதுல என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க? பாஸ்கருக்கு இது 2ஆம் கல்யாணமா? அங்கிள், லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் ஒரு டிவோர்ஸி. என்னம்மா ரஞ்சினி, யூ நெவர் டோல்ட் மீ அபௌட் திஸ். அது பாஸ்கர் இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தாரு, ஆனா நான் தான் வேணான்னு தடுத்தேன். எனக்கு இது நல்லாவே தெரியும் அங்கிள், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், நானும் ரஞ்சினி இதை பத்தி பலமுறை தீவிரமா பேசிதான் முடிவு எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு லேட்டா தெரிய வந்து தச்சலான விஷயம், இதை பெருசுப்படுத்த வேண்டாம். இட்ஸ் ஓகே, கட்டிக்க போறவங்க நீங்க. சார் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். நோ ப்ராப்ளம் சார். அவரு கொஞ்ச நாளாவே இப்படித்தான், உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அதான். மற்றபடி ஒரு சரியா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணத்தை அவர் தான் முன்னாடி நின்று நடத்துவாரு. ஆமா, பரவாயில்லம்மா, அதனால என்ன? நாம வந்த வேலையை கவனிக்கலாமா? யா ஷூர், வந்துடுறேன் அங்கிள். சரி, படிக்கிறேன் கேளுங்க. சரிங்க. தாருண வருடம் தைத்திங்கள் 6ஆம் நாள் பூர்ண நேரம் சரியாக காலை 9 மணி முதல் 10க்குள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த முத்தையா அவர்களின் பேரனும் நாராயணன் அலமேலு அவர்களின் திவ்ய புத்திரனுமான பாஸ்கருக்கும், பூனாவை சேர்ந்த தொழிலதிபர் கார்த்திகேயன் அஞ்சு அவர்களின் திவ்ய புத்திரி சௌபாகியவதி ரஞ்சனிக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இங்கனம் இருவீட்டார் அழைப்பு. எல்லாம் சரியா இருக்காமா? ரொம்ப சரியா இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பத்திரிகை தேவைப்படும்? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, எப்படியும் குறைஞ்சது ஒரு 5000 பத்திரிகையாவது தேவைப்படும். இல்ல, ஒரு 500 இன்விடேஷன்ஸ் இருந்தா போறோம். டேய், என் மாமியாரோட சொந்தக்காரங்க எல்லாம் அங்க. சரி, ஒரு 500 பத்திரிக்கை தேவைப்படுங்க, அது போடுங்க. நான் கொஞ்சம் காபி தனியாவது கொண்டு வரேங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போடும். இருங்க, வந்துட்டேன். உஷா, எங்க எல்லாரும்? வேலையே நடக்கலையே. தெரியலையே, ஒரு ஆளையும் காணோம். என்ன நடக்குது? யாரையும் காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே. மேஸ்திரி, எங்க எல்லாரும்? ஏன் வேலை நடக்கல? அது வந்துமா. என்ன மேஸ்திரி, தயங்காம விஷயத்த சொல்லுங்க. அம்மா, ஒரு வாரமா லேபர்ஸ்க்கு சம்பளம் தரலம்மா.
அதனால தான் யாரும் வேலைக்கு வரல. என்னது ஒரு வாரமா சம்பளம் தரலையா? ஆமாம்மா. ஏன்? அம்மா அது வந்து இல்லையே, நாங்க சூப்பர்வைசர் கிட்ட பணம் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோமே. ஆமா மேஸ்திரி, பணம் எல்லாமே ஒரு பைசா பாக்கி இல்லாம சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்தாச்சு. எங்க அவரு? அம்மா சூப்பர்வைசரே வராருமா. சரி, என்ன நடக்குதுங்க? என்னங்க மேடம்? வேலை நடக்காம இருக்கே ஏன்னு மேஸ்திரி கிட்ட கேட்டா ஒரு வாரமா சம்பளம் தரல, அதனால தான் லேபர்ஸ் வரலன்னு சொல்றாரு. அவர் சொல்றது சரிதான் மேடம். சரிதானா? என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க? உங்ககிட்ட தானே எல்லா சம்பள பணத்தையும் கொடுத்தோம், அப்புறம் ஏன் நீங்க லேபர்ஸ்க்கு சம்பளம் தரல? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க கொடுத்த பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இல்லையே, அது எப்படி முடியும்? எங்க கணக்குப்படி அடுத்த வாரம் வரைக்கும் லேபர்ஸ்க்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கோமே. ஆமா, எங்க கிட்ட கணக்கு இருக்கு. இது பாருங்க, நீங்க நடுவுல போனும் பண்ணல, நேர்லயும் வரல. இப்ப திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மேடம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண மேடம், என்னால உங்களை பிடிக்க முடியல. என்னங்க பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? போன்ல பிடிக்க முடியலன்னா நேரா ஆபீஸ்க்கு வந்திருக்கிறது. யாருங்க பொறுப்பு இல்லாம இருக்கா? நீங்க தான் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. இங்க தினமும் 100 பிரச்சனை வருது, அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? டெய்லி வந்து கணக்கு பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. டெய்லி கணக்கு பாக்குறதுக்கு தான் உங்களை நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம். ஆமா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? உங்க பேச்சு பழைய மாதிரி இல்லையே, ஒரு தினசா இருக்கு. என்ன விஷயம்? பின்ன என்ன மேடம், கட்டட வேலைங்கிறது ஒரு இடத்துல உட்கார்ந்து பாக்குற வேலை கிடையாது. திடுதுப்புன்னு வந்து கணக்கு கேக்குறீங்க. இங்க வர பிரச்சனை என்னன்னு இங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, உங்க கணக்கு புக்க கொடுங்க. என்னது ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. கொத்தனார் கூலி 250 ரூபாய் போட்டிருக்கீங்க. நம்ம பேசும்போது 200 ரூபாய் தானே ஃபிக்ஸ் பண்ணோம். அது அன்னைக்கு கூலி, இன்னைக்கு கூலி கூடி போயிருச்சுங்க. ஓஹோ, கட்டிடம் வளர வளர கூலியும் வளருதோ? இத பாருங்க, இந்த எடக்கு பேச்செல்லாம் உதவாது. கூலி கூடி போச்சு, வெளியே வேணா விசாரிச்சு பாருங்க கூலியை பத்தி. ஓகே, கூலி இருக்கட்டும். சிமெண்ட், ஸ்டீல் எல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு தானே வாங்கி ஸ்டாக் பண்ணிருக்கோம். இப்போ ஷார்டேஜ்னு போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்டர் இது? பேனா பேப்பர் கையில இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு கணக்கு எழுதுவீங்களா? ஒழுங்கா கணக்கு எழுதி எங்களுக்கு காட்டுங்க, இல்லன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். என்னம்மா மரியாதை குறையுது? ஆமா, பண்ணிருக்கிறது திருட்டுத்தனம். இதுல மரியாதை வேற வேணுமா உனக்கு? என்னது திருட்டுத்தனமா? ஓவரா பேசாதம்மா. ஆமா, திருடி இருக்க நீ. உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ஓஹோ, நான் திருடனா? சரி போமா, போலீஸ்க்கு போ. உன்னால முடிஞ்சதை பாரு, போ. அது எப்படி? நாங்க போலீஸ்க்கு போக மாட்டோம்னு நினைப்பா? பொம்பளைங்களாச்சே, இவங்க என்ன குளிச்சிட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஏய், ரொம்ப பேசாத. உங்களை பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும். முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன தெரியும் உனக்கு? அனாவசியமா பேசின மரியாதை கெட்டுடுவாமா. அடேங்க அப்பா, ஆதித்யா பில்டர்ஸ்ல டீ காபி போட்டு கொடுத்துட்டு இருந்தீங்களே, அந்த மரியாதை வேணா தரட்டுமா? ஒரே அடியா துள்ளாதம்மா. என்னைய திமிரு பேச்சு பேசுற? பாரபி பண்றது பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறான்னு உன்ன. ஏய், என்ன எகிற? உன்னால என்ன கிழிக்க முடியுமா கிழிச்சுக்கப்போ. ஏய், திருட்டு ராஸ்கல், உன்னெல்லாம் நான் சும்மா விட போறது இல்ல. அபி, இத பார், இனி ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன். வேணா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. ஏய் ஏய், நில்லு. என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க? அவன் சுத்த ஃப்ராடுமா. இப்பதான் உங்ககிட்ட சொன்னா ஒரு ஆளுக்கு கூலி 250 ரூபான்னு. ஆனா அவன் கொடுத்தது 200 ரூபா தான். வவுச்சர்ல மட்டும் 250 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டான். அதோட மட்டும் இல்லம்மா, ஸ்டாக்ல இருக்கிற கம்பி, சிமெண்ட் எல்லாத்துலயும் பாதியை வித்து காசு அமைக்கிட்டாமா. மேஸ்திரி, இதை ஏன் என்கிட்ட இப்ப சொல்றீங்க? உங்க கடமைக்காகவா? என்ன பிரயோஜனம்? இதெல்லாமே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா இதெல்லாம் நான் தடுத்திருப்பேன்ல. இப்ப இதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எவ்வளவு சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவன் சூப்பர்வைசர். அவனை பத்தி நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க கூட நம்பியிருக்க மாட்டீங்க. ஒருவேளை நான் சொன்னதை நம்பி நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுத்திருந்தா என் பொழப்ப கெடுத்திருப்பாம்மா. என் பொழப்ப கெடுத்திருப்பான். அவனை எதுக்குற தைரியம் இல்லாம தாமா இது வரைக்கும் நான் பேசாம இருந்தேன். அம்மா, எனக்கு 7 குழந்தைங்கம்மா. இந்த தொழிலை விட்டா வேற எதுவும் எனக்கு தெரியாது. அவனை பகைச்சுக்கிட்டா என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடுமா. அட போயா, சரியான ஆளு நீ. கோவிச்சுக்காதீங்கம்மா. நானும் அவனும் ஒரே தொழில இருக்கோம். அவனை விரோதி ஆக்கிக்கிட்டா என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுடுவாம்மா. இதெல்லாம் ஒரு பேச்சா மேஸ்திரி?
எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா நான் யாரை நம்புறது? யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது சொல்லுங்க? அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த கட்டட வேலையை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ப கூடாதுமா. நாமே பக்கத்துல இருந்து நாமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுதாம்மா நமக்கு நல்லது. அதை செய்யுங்கம்மா. சரி அபி, நம்ம இதை இதோட விட்டுறக்கூடாது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். அம்மா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை உங்களுக்கு தாம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் வந்து சைட்ல விசாரிப்பாங்க. வளர்ற கட்டடத்துக்கு போலீஸ் வந்தா பையர்ஸ் எல்லாம் தப்பா நினைப்பாங்க, சென்டிமெண்டா வேற ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடுமா, அது நமக்கு தாம்மா பாதிப்பு. அதோட போலீஸுக்கு போனா அவனும் சும்மா இருக்க மாட்டான், பல வழிகளில் நமக்கு தொந்தரவு கொடுப்பான், தொழிலாளிகளை தூண்டி விடுவான். பெரிய தலைவலிமா, அது நமக்கு நல்லது இல்லம்மா. இந்த பிரச்சனையை இந்த அளவில் விட்டுட்டு நடக்க வேண்டிய வேலையை பாருங்கம்மா. My goodness.